ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம். பாரதி கண்ணம்மா நாளைக்கு எபிசோடில் வரக்கூடிய இன்ட்ரெஸ்டிங்கான சீன்ஸ் தான் பார்க்க போகிறோம். பாரதி ஹேமா 2 பேருமே வீட்டுக்குள்ளே இப்போ வராங்க. அங்கே கண்ணம்மா லக்ஷ்மி 2 பேருமே இருக்கிறாங்க. கண்ணம்மாவை பார்த்த உடனே பாரதி ரொம்ப டென்ஷன் ஆகுறாரு. ஹேமா சொல்கிறாங்க, நான் தான் சமையல் அம்மாவை கால் பண்ணி வர சொன்னேன் டாடி அப்படின்னு சொல்கிறாங்க. அவங்ககிட்ட ஒன்று செய்ய சொன்னால் எனக்காக செய்வீங்களா சமையலம்மா அப்படின்னு ஹேமா கேட்குறாங்க. கண்டிப்பாக செய்வேன் ஹேமா, என்னன்னு சொல்லு அப்படின்னு இப்போ கண்ணம்மா கேட்குறாங்க. என்னோட டேடிட்ட நீங்களாவது சொல்லுங்கள் சமையலம்மா, என்னோட அம்மாவை டிவோர்ஸ் பண்ண வேணான்னு சொல்லுங்கள் சமையலம்மா அப்படின்னு சொல்கிறாங்க. ஹேமா இப்போது ரொம்ப அழ ஆரம்பிச்சிடுறாங்க. இப்போது பாரதி ஹேமாவை கூப்பிட்டு பேசுகிறாரு. ஒரு விஷயம் நீ நல்லா புரிஞ்சுக்கோ ஹேமா, உனக்கு அம்மா இல்லை ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. உன்னோட அம்மா இறந்து போயிட்டாங்க, நீ பிறக்கும் போதே உன்னோட அம்மா இறந்துட்டாங்க ஹேமா அப்படின்னு சொல்கிறாரு. நான் யாரையுமே விவாகரத்து பண்ண போகிறதில்ல அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. அப்போது எனக்கு சத்தியம் பண்ணி கொடுங்க டேடி, நீங்கள் யாரையுமே டிவோர்ஸ் பண்ணலைன்னு அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. பாரதியும் இப்போது ஹேமாவுக்கு சத்தியம் பண்ணி கொடுக்குறாரு. அப்போது நிஜமாகவே என்னோட அம்மா இறந்துட்டாங்களா டேடி அப்படின்னு கேட்குறாங்க ஹேமா. லக்ஷ்மியோட அப்பா வரவே மாட்டாருன்றது எந்த அளவுக்கு உண்மையோ அதே அளவு உண்மை தான் உன்னோட அம்மாவும் இறந்துட்டாங்கன்றது அப்படின்னு சொல்கிறாரு பாரதி. பாரதி அப்படி சொல்கிறத கேட்ட உடனே லக்ஷ்மிக்கு கோபம் வருது. பாரதி ஹேமாவுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுத்த உடனே எல்லாருமே ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. மல்லிகாக்காவை கூப்பிடுறாங்க. எல்லாருக்குமே இன்றைக்கி ஸ்வீட் பண்ணி இன்றைக்கி ரொம்ப சந்தோஷமான நாள் அப்படின்னு சொல்கிறாங்க சௌந்தர்யா. என்ன லக்ஷ்மி, இப்போ உனக்கு சந்தோஷம் தானே அப்படின்னு சௌந்தர்யா கேட்குறாங்க. எனக்கு ரொம்ப சந்தோஷம் பாட்டி அப்படின்னு லக்ஷ்மி சொல்கிறாங்க. கண்ணம்மா இப்போது பாரதியை தனியாக பார்த்து பேசுகிறாங்க. ஹேமாட்ட நீங்கள் ப்ராமிஸ் பண்ணி கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி அப்படின்னு சொல்கிறாங்க. பாரதி சொல்கிறாரு, எனக்கு உன் மேலே இருக்கிற காதல்னாலையும் இல்லை உன் கூட சேர்ந்து வாழணும் அப்படின்ற எண்ணத்தினாலையும் நான் அவளுக்கு ப்ராமிஸ் பண்ணி கொடுக்கல அப்படின்னு சொல்கிறாரு. ஒருவேளை ஹேமாவுக்கு நான் உன்னை தான் டிவோர்ஸ் பண்ண போகிறேன் அப்படின்ற உண்மை தெரிய வந்துச்சுன்னா நீ தான் அவளோட அம்மான்னு அவள் தப்பாக நினச்சிப்பா அப்படின்னு சொல்கிறாரு. இந்த மாதிரி எந்த பிரச்சனையும் வர வேணாம் அப்படின்றதுக்காக தான் நான் அவளுக்கு சத்தியம் பண்ணி கொடுத்தேன் அப்படின்னு பாரதி சொல்கிறாரு. நீ பண்ணின துரோகத்தை நான் என்றைக்குமே மறக்க மாட்டேன், மன்னிக்கவும் மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாரு பாரதி. வெயிட் பண்ணி பார்க்கலாம் அடுத்து என்ன நடக்க போகுதுன்றதை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணிக்கோங்க. சீரியல் அப்டேட்ஸ்க்கு நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.